அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் கல்லூரி மாணவியை காரில் கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் கல்லூரி மாணவியை காரில் கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சியை சேர்ந்த மாணவி கடந்த மாதம் 14ஆம் தேதி சென்னைக்கு ப்ராஜெக்ட் பணிக்காக வந்துள்ளார். இதன் அடிப்படையில் அவரை காரில் கடத்தி மர்ம நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவியின் செல்போனுக்கு அவரது மார்பிங் புகைப்படங்களை அனுப்பி மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி பைக் டாக்ஸிக்காக காத்திருந்த மாணவியை காரில் கடத்திய மர்ம நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சென்னை அடையாறு பகுதியில் கல்லூரி மாணவியை காரில் கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 22 வயது மாணவி ப்ராஜெக்ட் பணிக்காக கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி சென்னை வந்தார். அடையாறு பகுதியில் உள்ள பெண்கள் தங்கும் விடுதியில் தங்கி ப்ராஜெக்ட் பணிகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில சென்னைக்கு வந்த சில நாட்களிலே அவரது செல்போனுக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மார்பிங் செய்யப்பட்ட ஆபாச புகைப்படத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. புகைப்படத்தை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டி இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள். கடந்த 9ஆம் தேதி தங்கும் விடுதி அருகே இருந்தபோது சம்பந்தப்பட்ட 3 பேர் கொண்ட கும்பல் மாணவியை அணுகி இருக்கிறது. அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் மாணவியை கடத்தி 3 பேர் கொண்ட கும்பல் மாணவியை கடத்தி சுமார் 1 மணி நேரம் அடையாறு பகுதியில் சுற்றித் திரிந்து அதன் பிறகு ஒரு மருத்துவமனை வளாகத்தில் விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது மயக்கம் தெளிந்த அந்த மாணவி உடலில் மாற்றம் ஏற்படுத்தியை தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் மாணவியை அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரமும் இதே அபிராமபுரம் காவல் நிலையத்தால் புகாராக கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இந்த திருச்சியை சேர்ந்த 22 வயது மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை ஆளாக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அபிராமபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.